ஜனநாயகன் படம் தயாரிப்பாளருக்கு தான் இப்போ பிரச்சனை. ஆனால் அப்படி சும்மா இருக்க முடியுமா? விஜய் அவருடைய கடைசி படம் வெளியாவதுல சிக்கல் வருதுன்னா அவருக்கு ஒரு மன உளைச்சல் வரும் இல்லையா? இப்போ அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக ரொம்ப தெளிவாக கேம் போடுறாங்க. இப்போ சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இது போல் சென்ட்ரல் ஏஜென்சிஸை அரசியலுக்கு எதிராளிகள் மேலே எப்படி பயன்படுத்துகிறாங்களோ இப்போ சென்சார் போர்டையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் படத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வரத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கடைசி படம் நிம்மதியாக ஒரு ஃபேர்வெல் கூட கொடுக்க முடியல அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்ப மனவரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அவங்க எப்படி சார் எடுத்துப்பாங்க இதை? அரசியல் சதுரங்கத்தில் இன்னைக்கு அந்த ஜனநாயகன் சிக்கி இருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, விஜய் நிச்சயமாக இந்த இதுக்கு நிர்பந்தத்துக்கு இதுக்கெல்லாம் அவர் அடி பண்ணிய மாட்டார். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். இந்த விஜய் படத்துக்கு பிரச்சனை வரும் தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? விஜய்க்கு எதிராக சதி பண்ணுற திமுக, பாஜக மேலே விஜயினுடைய ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்களுக்கு கடும் கோபம் தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்சவங்கெல்லாம் படுதோல்வியை பரிசாக தரலாம். திமுக லேஸ்பட்ட கட்சி இல்லைங்க. அவங்க சன் டிவியில் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய பாடல்கள், படங்கள் உள்பட எதுவுமே போடக்கூடாது தேர்தல் முடியல வரேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, விஜயினுடைய அந்த தேர்தலுக்கு முன்னால் இருக்க கடைசி படத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம், அதே மாதிரி தான் அரசியலையும் அவரை வீழ்த்தி காட்டுவோம்னு டைலாக் அடிக்க யூஸ் ஆகும். ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 10 நாள் கழிச்சு வந்தாலும் இட் வில் கிரியேட் ரெக்கார்ட்ஸ், இட் வில் ஸ்மாஷ் ரெக்கார்ட்ஸ். ஒரு அரசு தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வழக்கறிஞர் மூச்சை பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அது என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் விஜயுடைய லாஸ்ட் ஃபிலிமு கண்டிப்பாக இது மகத்தான வெற்றி. மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மூடி மறைச்சாலும் சோஷியல் மீடியாவில் எல்லா உண்மைகளும் அவங்க வீட்டுக்கே போயிடுது மக்களுக்கு. அதனால் மக்கள் முந்தி மாதிரி இல்லைங்க. இதுக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். கண்டிப்பாக அதுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விஜய் மேலான அன்பும் ஆதரவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் அதிகரிக்க தான் ஆகுமே தவிர குறையாது. மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளை இப்படியெல்லாம் மிரட்டிட முடியாது, மறைச்சிட முடியாது. ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர்கள் மதிவானன் சார் தான் நினைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுல தொடர்ந்து சிக்கல் நீடிச்சுட்டே வருது சார். ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய அழுத்தத்தினால தான் இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது சார். என்ன காரணம் உண்மையாக ஏன் ரொம்ப தாமதமாகுது? அதாவதுங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல தாமதமாகிறதுக்கு மத்திய அரசின் பங்கு இருக்குது. அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன். ஏன்னா சென்சார் போர்டு மத்திய அரசின் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. இப்போ அவங்க சொல்கிற விஷயம், கோர்ட்டில் நடக்கிற தகவல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுக்குறத சென்சார் போர்டு தாமதப்படுக்குது, இழுத்து அடிக்குது அப்படின்றது நமக்கு புரியுதுங்க. உதாரணத்துக்கு, இப்போது இந்த படத்தை தயாரிப்பவர்கள் டிசம்பர் மாதமே ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கில், ஐ எம் நாட் ஷுர், அதை போட்டு காமிச்சிட்டாங்க. அப்போ அதை பார்த்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் தணிக்கை குழு உறுப்பினர்கள் இதில் இந்த இடத்த நீங்கள் நீக்கணும், இந்த இடத்த மியூட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னதை ஒரு வாரம் கழித்து தயாரிப்பாளர்கள் மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்டு வாட் எவர் சஜஷன்ஸ் பை சென்சார் போர்டோ அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மாற்றி திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை திருப்பி அந்த சென்சார் போர்டில் பார்த்து அவங்க ஓரலாக சொல்லிட்டாங்களாம், ஓகே நவ் இட்ஸ் ஃபைன், உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் 2-3 நாளில் வந்துடும் நாங்கள். ஸோ இவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஜனவரி 5 படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 5ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க சென்சார் போர்டுனா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த படத்து மேலே. ஆகவே இராணுவ வீரர்கள், மத உணர்வுகள்லாம் பாதிக்கிற மாதிரி, ஆகவே உங்களது ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அங்கே நீங்கள் போய் பார்த்துங்கன்றாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஒரு 500 கோடி பிஸ்னஸ் நடந்துருக்குது, உலகம் பூரா பாதிக்கும். ஆகவே அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த தயாரிப்பாளர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நேற்று இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட
ஜஸ்ட் நவ் நான் கேட்டேன் அந்த நீதிபதி சென்சார் போர்டை சொல்கிறாங்க. சென்சார் போர்டு சொன்ன எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க போல இருக்க. பார்த்தா அப்படி தானே தெரியுது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அப்புறம் எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் சென்சார் போர்டு சார்பாக மத்திய அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் ஃபுல்லாக என்னத்துக்காகன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துங்க டெலிபரேட்டு தாங்க. அதாவது வந்து பாஜக என்ன நினைக்குதுன்னா, இப்போ சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இது போல் சென்ட்ரல் ஏஜென்சிஸை அரசியலுக்கு எதிராளிகள் மேலே எப்படி பயன்படுத்துகிறாங்களோ இப்போ சென்சார் போர்டையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து விஜய்க்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்சனலாக அவர் வேலையை முடித்தார், சம்பளத்தை வாங்கினார், அவருடைய பார்ட்டை அவர் கிளியர் பண்ணிட்டார். இது வந்து தயாரிப்பாளருக்கு தான் இப்போ பிரச்சனை. ஆனால் அப்படி சும்மா இருக்க முடியுமா விஜய்? தயாரிப்பாளர் அவருடைய கடைசி படம் வெளியாவதில் சிக்கல் வருதுன்னா அவருக்கு ஒரு மன உளைச்சல் வரும் இல்லையா? இப்போ அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரை வந்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக ரொம்ப தெளிவாக கேம் போடுறாங்க. ஏன் இதுனா, பாஜக என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் அலையன்ஸ் போட்டால் டிஎம்கேவை அடித்து ஊதிடலான்னு முதல்ல நினச்சாங்க. அது தப்பு கணக்கு. ஏன்னா இப்போ அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன தெரியுதுன்னா, விஜய் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம கூட இருந்தால் தான் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், ஷூர் விக்ட்ரி நமக்கு பாசிபிள். அதனால் அவரை உள்ளே கொண்டு வரணும். ஆனால் அவர் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடப்பாடிக்கு ஒத்து வரல. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஆகணுன்றாரு. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. எப்போ வந்து அதிமுக வந்து பாஜகவோட போய் சேர்ந்ததோ அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இல்லை, பாஜகவோட வந்து இவர் கூட்டணி வைக்கவே முடியாது. பாஜக இருக்கிற அது வந்து கொள்கை எதிரிங்க, திமுக அரசியல் எதிரி. அப்போ அதோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதனால் இதில் வந்து சிக்கலாயிருக்கு. இப்போ அவரை எப்படியாவது மிரட்டணும், அவரை ஏதாவது ஒன்று பண்ணி நிர்பந்தம் பண்ணணும். இப்போ தயாரிப்பாளர் போய் அவர்கிட்ட போய் நிற்பாங்கல்ல, தயாரிப்பாளரை கூப்பிட்டு உங்களால் வந்து எங்கள் கூட சேர சொல்லியா படத்தை விடுறோம், இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ பேரம் பேசி நிர்பந்திக்கிற ஆளுங்க தான் பாஜக. அவங்க ஒன்றும் லேஸ்பட்ட ஆளுங்கள் அமித்ஷாவும் மோடியும். அப்போ இன்றைக்கி வந்து இது ஒரு அரசியல் சதுரங்கத்தில் இன்றைக்கி அந்த ஜனநாயகன் சிக்கியிருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, விஜய் வந்து நிச்சயமாக இந்த இதுக்கு நிர்பந்தத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் அவர் அடிபணிய மாட்டார். அவர் இதெல்லாம் நீதிமன்றங்களை பயன்படுத்தி உடைச்சி வெளியே வருவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. என்ன 9ஆம் தேதி வருமா இல்லை ஒரு வாரம் கழித்து வருமா, அதனுடைய ஃபாலோ அவுட் என்ன, அதனுடைய இல் எஃபெக்ட்ஸ் என்ன என்பது தான் இப்போ பிரச்சனை. இது பாஜக பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் பண்ணுதுங்க. திமுக வந்து லேஸ்பட்ட கட்சி இல்லைங்க. அவங்க சன் டிவியில் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய பாடல்கள், படங்கள் உள்பட எதுவுமே போடக்கூடாது தேர்தல் முடியல வரேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, பூனை கண்ணம் முடிக்கினா பூலோகம் இருந்துடும். சன் டிவியுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் கீழே போகுமே தவிர சன் டிவியை பார்க்குறவங்க தான் நிறுத்திடுவாங்களே தவிர விஜய்க்கு அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஜி டிவியில் போட்டாங்க அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி, எந்த அளவுக்கு அதனுடைய ரீச் இருந்தது. இது சன் டிவி தானே நார்மலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அது பெரிய இழப்பு தானே. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரெட் ஜெயண்ட்டும் உதயநிதி இன்பநிதி கம்பெனி அது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தியேட்டருக்காரங்கக்கிட்ட, அதாவது வந்து 80-20 தான் வழக்கமாக விஜய் படத்துக்கு ஷேர் கொடுப்பாங்களாம். ஏன் 20னா, நிறைய 10 நாள் 5 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அப்போ நிறைய பணம் ரிட்டர்னாக கிடைக்கும். மற்றவர்கள் 50% கொடுக்குறேன்னா கூட 3 நாளில் டப்பாக்கு போயிடும். அப்போ இது வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வேறு ஹாப்பி வித் விஜய். 20% கொடுத்தா கூட படம் கிடைச்சா பரவாயில்ல. நாங்கள் இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெட் ஜெயண்ட்டு பராசக்திக்கு நீங்கள் தியேட்டர் போடுங்க, நாங்கள் 30% தரோம், 40% தரோன்னு பிஸ்னஸில் இப்படி ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த படத்தை தோக்கடிச்சு இது வந்து ஒரு ஃபெயிலியர்னு ஆக்குனா, விஜயனுடைய அந்த தேர்தலுக்கு முன்னால் இருக்க கடைசி படத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம், அதே மாதிரி தான் அரசியல்லையும் அவரை வீழ்த்தி காட்டுவோம்னு டைலாக் அடிக்க யூஸ் ஆகும். ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 10 நாள் கழிச்சு வந்தாலும் இட் வில் கிரியேட் ரெக்கார்ட்ஸ், இட் வில் ஸ்மாஷ் ரெக்கார்ட்ஸ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் இவங்க நினப்பு தான் பொழப்பு கெடுக்குதுன்ற மாதிரி இவங்க தியேட்டர்களெல்லாம் குறைப்பதற்காக நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் பராசக்திக்கு அதிகமாக கொடுத்து இதை வந்து ஜனநாயகனை கம்மி பண்ணுறதுக்கு இப்படி சில இந்த 3rd டிகிரி மெத்தட்ஸ்
நேர்மையாக போட்டி போடணும். இப்படி பின்னால் இருந்து காலை வாடுறது பிஜேபியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பிஜேபி வந்து இதை வந்து அரசியல் பண்ணாங்கன்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தாவேகா தொண்டரும் சாதாரண நடுநிலையான வாக்காளர்களும் பிஜேபி கேண்டிடேட் ஒருத்தர் கூட ஜெயிக்க விடாமல் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய் படம் வரணும் பார்க்குற பொதுமக்கள் இருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க திட்டம் போட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதை வந்து ஜனங்க வந்து மன்னிக்க மாட்டாங்க. சார், ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த நிலையில் இந்த மாதிரி படத்தை வந்து தடை பண்ணுறது அப்படின்றது பொதுமக்கள் பார்வையிலேருந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் இன்னும் பல மடங்கு தானே சார் உயர்த்தும். அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தடை பண்ணுறது இல்லை, தடை பண்ண டிலே ஆனவே சார். அதாவது தடங்கல்களை ஏற்படுத்து, முட்டுக்கட்டையை போடுறது, இது மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. பட் பீப்புள் ஆர் பெஸ்ட் ஜட்ஜஸ். எம்ஜிஆருக்கு பண்ணாங்க உலகம் சுற்றும் வாலிபன், அவர் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது திமுகவினர் அதை வெளியிட போட மாட்டோன்னு தியேட்டரில் போய் அமக்கலம் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணாங்க, தோற்று போனாங்க. அவர் ஆட்சிக்கு வந்து அப்புறம் சாகிற வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்தார். அதனால் இதெல்லாம் வந்துங்க ஒரு சீப் டாக்டிக்ஸுங்க. ஆனால் ஒன்று தெரியுதுங்க, இது வந்து திமுக வந்து பயந்து போயிருக்குதுங்க. தங்களுக்கு வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க 26 நாங்கள் தான், 21 நான் 26, 31, 36 எல்லாம் நாங்கள் தான்றாங்க. இது எப்படின்னா ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரி, எல்லாம் உங்கள் பின்னால் எல்லாம் இருந்தாங்க, அப்புறம் எப்படி எதிரி தெரியுவாங்க. அது மாதிரி திமுக வாழ்க்கையில் அது சட்டமன்ற வரலாறுன்னு அடிக்கடி சொல்கிறது தான். நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் ஆஃப்டர் 1971, அதாவது 50 வருஷத்துக்கு மேலே நெவர் டிஎம்கே காட் ரீஎலெக்டட். அது வந்து ரீஎலெக்டே ஆகாது. ஆட்சியில் இருந்ததுன்னா தூக்கி எறியப்படும். அது கலர் டிவி கொடுத்தாலும் சரி, 3000 பொங்கல் கொடுத்தாலும் சரி. அதனால் இது வந்து அவங்க வந்து நிச்சயமாக திமுக வந்து எல்லா விதத்தையும் கையாள்வாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நானா நைட்டில் அந்த பாடல் வந்து விஜய் பாடியிருக்காரு. அது மாதிரியான சில தகவல்களும் இருக்குது சார். உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரியுமா? தெரியாதுங்க, நான் வந்து படம்லாம் பார்க்கல, இன்னும் வெளியே வரல. வெளியே வந்தால் தானே பார்க்க முடியும். இது மாதிரி இன்சைட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் காசிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து இந்த நானான இட்டால் அது நடந்து விட்டால் எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் ஒரு சாட்டையை சுட்டி பாடுவார் இல்லையா, அந்த போஸ்டில் சில விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தது. விஜய் ஃபோட்டோவை போட்டு அது எப்படி வினோத் டைரக்டர் பயன்படுத்தியிருக்காரு என்னன்றது நமக்கு படம் வெளியே வந்தால் வெள்ளித்திரையில் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி வந்து நிறைய இதில் வந்து இந்த படத்தோட கதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது வந்து பக்கா பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். ஆல்ரெடி பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர்லையுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் சென்சார் போர்டு கொடுக்குற அளவுக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை மத்திய அரசுக்கு எதிரான வசனங்களோ இல்லை? அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க, அதெல்லாம் சும்மா பிரச்சனை. இவரை வந்து தங்கள் கூட்டணிக்கு இழுக்கணும், தங்களுக்கு சார்பாக வந்து தங்களுக்கு சாதகமாக அவரை பிரச்சாரம் பண்ண வைக்கணும், அதுதான். இதில் வந்து பெருசாக வந்து டைலாக் அதுக்காகலாம் ரொம்ப கவலைப்பட இல்லை. ஒரு படத்தை முடக்கிட்டா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சார் நம்புகிறாங்க. இல்லை இட் இஸ் எ வார் ஆஃப் நர்வ்ஸுங்க. யார் ஃபஸ்ட்டு பிளிங்க் பண்ணுறாங்கன்னு தான் இது ஒரு பயங்கரமான யுத்தம் தான், சைக்கலாஜிக்கல் வார். ஏன்னா இந்த பக்கம் வந்து பட தயாரிப்பாளர் ஒரு 600 கோடி போட்டிருக்காரு, பிஸ்னஸ் இஸ் அட் ஸ்டேக்கு. ரெண்டாவது விஜய்க்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்குற கடைசி படம், 33 வருஷம் அவர் ஃபிலிமில் இருந்துட்டு அவர் கடைசியாக நடித்த படம். இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும், மக்களுக்கு போய் சேரணுன்றதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், எண்ணம் இருக்கும் இல்லை. அப்போ அந்த எண்ணத்தை குலைக்கிற மாதிரி அதை வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து அரசியல் தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. இல்லை அரசியல்ன்றது தெரிஞ்சு, பட் இவ்வளோ வெளிப்படையாக சார் பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. ஆட்சிகள் மாறினால், ஆட்சிகள் அமைச்சாலே எம்எல்ஏக்களை விலை பேசி ஹெலிகாப்டரில் ஃப்ளைட்டில் அசாமுக்கு தூக்கின்னு போயிட்டு ஆட்சியை கவுக்குற ஆளுங்க தான் நாங்கள் பாஜகவினர். அதனால் இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் விஜய் வந்து அரசியலில் இருக்கணும், தொடரணும். அவர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை பிளான் பண்ணணும்.
ஒரு பக்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்குது. இதுக்கு நடுவுல ஒரு லீடரா விஜய் எமர்ஜ் ஆகிறது அப்படின்றது வந்து எப்படி அது சார் மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ யார் தலைவர், யாருக்கு வந்து ஆட்சி அதிகாரம் போய் சேரணுன்றத மாநில அரசோ மத்திய அரசோ முடிவு பண்ண முடியாது. இப்போ இதுக்கு முன்னால் திமுக ஆளுங்கட்சி இருந்த போதெல்லாம் இதெல்லாம் செய்யாமையா இருந்திருக்கும். எல்லாம் செஞ்சும் தானே இது வரைக்கும் ஒரு முறை கூட அது ரீஎலெக்ட் ஆனதில்லை. அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புத்திசாலிகள், மக்கள் வந்து அவங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, போத் பிஜேபிக்கு திமுகவுக்கு. விஜய் படத்துக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது சார். ஏற்கனவே தலைவா திரைப்படத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு அந்த அரசியல் ஆசை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தொடர்ந்து கத்தி மெர்சல் அப்படின்ட்டு எல்லா திரைப்படங்களுமே அவருக்கான அந்த எதிர்ப்பு, அந்த சர்ச்சைகள் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ கடைசி படம் நிம்மதியாவது ஒரு ஃபேர்வெல் கூட கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் ரொம்ப மனவரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க எப்படி சார் எடுத்துப்பாங்க இதை, இவங்க பண்ற அந்த அந்த பாலிடிக்ஸை பார்க்கும்போது? அது வந்து அவங்க வந்து ஒருவேளை இதனால் மன உறுதி பெற்று இந்த கட்சிகளெல்லாம் தேர்தல் காலத்தில் இல்லாமல் பண்ணணும், ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு உணர்வோடு கூட வரலாம் இல்லையா? இப்படியும் வரலாம். அதாவது வந்து இந்த அளவுக்கு மோசமாக போகிறாங்களே, அப்போ நாம் வந்து இவங்களெல்லாம் அதிகாரத்தில் இருக்க விடக்கூடாது, ஜெயிக்க விடக்கூடாதுன்னு ரொம்ப வேகமாக களத்தில் இறங்கி வேலை செய்ய வச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார், இந்த திரைப்படம் வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ரீசன் சொல்லி படத்தை தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை? ஏன்னா விஸ்வரூபம் வந்து அதில் வந்து நிறைய மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தடை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா சார்? இல்லை, கவர்மெண்ட் தடை பண்ணுற பிரச்சனைக்கே இதில் வரலைங்க. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தானே. இப்போ படம் வந்து ஓடின பிறகு தாங்க அதில் என்ன குறை இருக்குன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, படத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் யார் சொல்ல மாட்டாங்க, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தான், படம் எங்கே பார்த்தாங்க, இப்போ ஆந்திராவில் ரிலீஸ் ஆயிடுச்சு அங்கே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஜிம்மிக்ஸ் தாங்க. இவங்க வந்து பட்டவர்த்தனமாக அருவருப்பாக இருக்குது. ஒரு அரசு தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக ஒரு சினிமாவை வந்து ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வழக்கறிஞர் மூச்சை பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அது என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் விஜயுடைய லாஸ்ட் ஃபிலிமு கண்டிப்பாக இது மகத்தான வெற்றி. ஆனால் ப்ரொடியூசருக்கு அது நஷ்டம் தானே சார்? அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாதுங்க. ப்ரொடியூசர் வந்து போட்ட பணத்தை எப்போவோ எடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த 12 கோடி ரூபாய் கொடுத்து மலேசியாவினுடைய அந்த உரிமையை, திரைப்படத்தை வெளியிடுற உரிமையை அந்த தத்தோ மாலிக் வாங்கினார். ஆனால் அவர் வந்து அந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்துனதில் 50 கோடி ரூபாய் வந்திருக்கான். செலவெல்லாம் போனால் கூட ஒரு 20 கோடி மிச்சம் ஆனால் கூடங்க இப்போ 12 கோடிக்கு 20 கோடி ஆல்ரெடி வந்தாச்சு. இன்னும் படம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன்லாம் வரணும். அதனால் விஜய் படங்களால் நஷ்டமடைந்தார்கள்ன்றது சமீப காலத்தில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓடிடி விற்றுருப்பாங்க, சேட்டலைட் டெலிவிஷன் ரைட்ஸ் விற்றுருப்பாங்க, எல்லாம் போயிருக்கும். அதனால் இது வந்து தியேட்ரிக்கல் அந்த சேல்ஸில் தான் பாதிக்கும். அதை கூட மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இறுதியாக இந்த விஜய் படத்துக்கு பிரச்சனை வந்து வரும் தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா, ஒன்று விஜய்க்கு எதிராக சதி பண்ணுற திமுக பாஜக மேலே விஜயினுடைய ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்களுக்கு கடும் கோபம் வந்து தோல்வி அடைய வைக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் படுதோல்வியை பரிசாக தரலாம் இந்த 2 கட்சிக்கும். அப்படி தான் நடக்கும். ரசிகர்கள் வாக்குகள் மூலமா தங்களுடைய எதிர்ப்பை, ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள். படம் பார்க்கறது வெறும் ரசிகர்கள் தான் சொல்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை சார். இப்போ கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு போட்டால் எந்த கட்சியும் ஜெயிக்கிறது இல்லை, தெரியும்ல. எல்லாம் பொதுமக்கள், அதுதாங்க சைஸபிள் செக்ஷன். அப்போ ஒரு பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரியுது இல்லை. இப்போ எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் புட்டு வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து மூடி மறைச்சாலும் சோஷியல் மீடியாவில் எல்லா உண்மைகளும் அவங்க வீட்டுக்கே போயிடுது மக்களுக்கு. அதனால் மக்கள் வந்து முந்தி மாதிரி இல்லைங்க. டிவியில் நியூஸ் போடல, அப்புறம் சன் டிவியில் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு வந்து இதுக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். கண்டிப்பாக அதுக்கு சரியான
பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விஜய் இது குறித்து பேசுறதுக்காக வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒருவேளை திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகல அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சர்க்கார் சமயத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் வந்து ரசிகர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்த வாய்ப்பு இருக்கா? அவர் ஏதாவது இது குறித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னவோ இந்த ஃபிலிம் விஷயத்தில் அவர் தலையிட மாட்டார்னு தான் நினைக்கிறேன். அது க்ளோஸ்டு சாப்டர். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எதாவது சொன்னார்னா, பார்த்தீங்களா அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சம் வெளியே வராரு பார்த்தீங்களா, மற்றவங்க எதுக்குன்னா அது வந்து தக்காளி சட்னி, இவருக்குன்னா ரத்தமானுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இதை கடந்து போவார். இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டார். இதுக்கு அதனால தான் தயாரிப்பாளர் தான் இங்கே கோர்ட்டு கூட போயிருக்காரு. அவருடைய பார்ட்டை விஜய் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் தயாரிப்பாளர் தான் அதை வந்து வெளியிடுவது, இதை வந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் அவங்க வேலை தான். பட் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, விஜய் என்ன தனியாக சொல்லணுன்றீங்க? இல்லை சார், ரசிகர்கள் வந்து ஏதாச்சும் வந்து இனிமேல் ரசிகர்கள்னே பேசக்கூடாது. தொண்டர்கள் வந்து அவங்களும் புரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியுது இல்லையா? வெறும் ரசிகர்கள் இல்லை அவங்க. இப்போ ஏன் இந்த சினிமா இந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ளாகுது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் உறுதி தான் படும். அதாவது விஜய் மேலான அன்பும் ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் அதிகரிக்க தான் அவங்க தவிர குறையாது. இப்போ என்ன சொன்னாங்க, கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு மாதம் சைலண்ட்டாக இருந்தாங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சது, இந்த ஆளை ஒழிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஈரோட்டில் ஒரு மீட்டிங், மாநாடா இது மீட்டிங் போட்டு 2 லட்சம் பேர் திரண்டாங்க. அதனால் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளை வந்து இப்படியெல்லாம் வந்து மிரட்டிட முடியாது, மறைச்சிட முடியாதுங்க. அது வந்து காலம் பதில் சொல்லும். 2026 தேர்தல். ரொம்ப நன்றி சார்.